உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து பெற்று கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம் ஒவ்வொருவரையும் முடிசூட்டி நம் பிராணனை அழிவுக்கு மீட்டெடுத்து நம்மை இம்மட்டும் கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போலாக்கி நம்மோடு கூட இருந்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் இருப்பவனும் பெரியவராக இருக்கிறபடினாலே அவர் தொடர்ந்து தானும் பெரிய காரியங்களை செய்வார். அவரை ஃபாலோ பண்ணுகிற நம்மையும் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் பழக்குவிப்பார். ஸோ இந்த நாளை தந்த நம்முடைய நேசருக்கு இருதயத்தில் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி சங்கீதம் 27 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். So my head shall be lifted up above all my enemies all around me, and I will offer in my tent sacrifices with the shouts of joy. I will song and make melody to the Lord. So நாம் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணும்படியாய் என்னுடைய தலை, நம்முடைய தலையை கர்த்தர் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துகிறவராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ எப்படியெல்லாம் however our Lord is lifting up our head above all our enemies. That's what our question today. So we are going to answer in what are all the ways our Lord is working to lift up our head above our enemies என்பதுதான் பார்க்க இருக்கிறோம். நம்பர் 1, எப்படி கர்த்தர் நம்முடைய தலையை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துகிறார் என்று பார்ப்போமானால், ஃபஸ்ட்டு நம்மை கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து வைத்து நம்மை காக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அவருடைய திட்டம் தீர்மானத்தின்படியாக ஒழுங்கும் கிரவுமாய் செய்கிற தேவன் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்யும்படியாய் தலையிலிருந்து ஒரு முடி கூட அவருடைய சுத்தம் இல்லாமல் விழாது என்பதை நாம் அறிவோம். ஸோ நம் தலையை உயர்த்துவதற்காக சர்டன் பீரியடில் சர்டன் டைமில் கர்த்தர் நம்மை கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து வைத்து நம்மை பாதுகாத்து நம்மை உருவாக்கி ப்ரிப்பேர் பண்ணி தலையை உயர்த்தி நம்முடைய ஸ்தானத்தில் நிறுத்தும்படியாய் நம்மை கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து வைத்து காத்து உருவாக்குகிறார். நம்பர் 2, எப்படி நம் தலையை கர்த்தர் உயர்த்துகிறார் என்று பார்ப்போமானால், தாயும் தகப்பனும் நம்மை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளும்படியாய் without leaving us, without forsaking us, our Lord is always with us. We are with our Lord. So our head will be lifted above all our enemies, because our Lord is our real permanent soulmate, permanent helper, permanent real lovable supporter, and he is all in our life என்பதை நிரூபிக்கும்படியாய் அவர் தொடர்ந்து நம்மை விட்டு விலகாதபடிக்கு, not even single fraction of second our Lord will depart from us or leave us or forsake us. He is always with us. We are also with our Lord. That's our great privilege. ஸோ நம்மோடு கூட இருந்து நம்மை கைவிடாதபடிக்கு நம் தலையை உயர்த்தும்படியாய் அவர் செயல்பட்டு கொண்டு அவர் இருக்கிறார். நம்பர் 3, எப்படி நம் தலையை கர்த்தர் உயர்த்தும்படியாய் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று பார்ப்போமானால், இங்கு பார்க்கிறோம் அவருடைய விசுவாச அறிக்கை. my confident of faith, I will declare that I will see the higher position of mine என்று சொல்லி, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறபடினாலே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஸோ விசுவாசி பதறான். ஸோ விசுவாசிக்கிறவன் தேவனுடைய அற்புதத்தை, அதிசயத்தை, அந்த உயர்ந்த ஸ்தானத்தை பெற்று மகிழ்வான். ஸோ நம்முடைய விசுவாச அறிக்கை நம் இருதயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற கடுகளவு விசுவாசத்தை கொண்டு நமக்கென்று முன்குறிக்கப்பட்ட அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே நம் கால்கள் நிற்கும்படியாய் கண்மலையாகிய கிறிஸ்துவே அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே நம்மை நிறுத்துகிறவராய் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி கொண்டிருக்கிறார். Number 4, we are waiting for the Lord, and be strong and be courage, because we are waiting upon the Lord. Then one day will come, then we will fly and race like eagle, to fly in the sky என்று சொல்லத்தக்கதாய் கழுகை போல செட்டைகளை எடுத்து உயர எழும்பும்படியாய் புதுபலத்தோடு எழும்பும்படியாய் கர்த்தருக்காக காத்திருக்கிற நம்முடைய இருதயத்தை பலப்படுத்தி, சீர்படுத்தி, சிறப்படுத்தி, கர்த்தருக்குள்ளாக நிலைநிறுத்தி நம்மை உருவாக்கி கொண்டு வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை ஒரு மெச்சூரிட்டி மைண்ட் அண்ட் ஹார்ட்டோடு கூட நம்முடைய காத்திருத்ததில் வீண் போகாதபடிக்கு காத்திருக்கிற நாம் கழுகை போல புதுபலன் அடைந்து நம்முடைய ஸ்தானத்தில் உயர்ந்த
பூமியின் உயர்ந்த ஸ்தானம் உயர்ந்த இடத்துல ஏறி வர பண்ணும்படியாய், அந்த ஸ்கை இஸ் த லிமிட் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்தும்படியாய் காத்திருக்கிற நமக்கு தி பெஸ்ட் ஹையர் பொசிஷன் அண்ட் ஹையர் பிளெஸிங்ஸை கொடுத்து we will become a blessed women or blessed man for the others, or for our family members, or for other people, or for all the surrounded crowd of people என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நம்மை காத்திருக்கிற நமக்கு ஒரு சிறந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்துகிறவராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்பர் 5 இங்கே பார்க்கிறோம், கர்த்தர் அவருடைய நாம மைமைப்படும்படியாய், he is always gracious on me, he is always keeping his kindness on me என்று சொல்லத்தக்கதாய் அவருடைய கிருபை வெளிப்படும்படியாய், அவருடைய நாம மைமைப்படும்படியாய், நம்முடைய குடும்பத்திலே நாம் உயர்த்தப்படும்படியாய், வேலை வருமானங்களிலே உயர்த்தப்படும்படியாய், பிஸ்னஸ் வருமானங்களிலே உயர்த்தப்படும்படியாய், நம்முடைய ஊழியங்களின் ஆத்தும அறுவடை பணிகளிலே நாம் உயர்த்தப்படும்படியாய், நம்முடைய ட்ராவலிங் டியூரேஷனில் நாம் உயர்த்தப்படும்படியாய், wherever we are going and coming, our head will be lifted above all the enemies around the world என்று சொல்லத்தக்கதாய், our Lord is keep on working day and night without sleeping and slumber. So he is sufficient Lord who can lift up my head or our head above all the enemies. ஸோ அவரே போதுமானவர். அவர் கண்டிப்பாக சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றி முடிப்பார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் சொல்லையும் செய்யாதிருக்க மாட்டார், வசனத்தையும் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். சொன்னபடியே செய்கிற தேவன். அப்படியாகவே நம் தலையை வரக்கூடிய நாட்களிலே உயர்த்தி கனம் பண்ணி அவருடைய நாமத்தை மைமைப்படும்படியாய் பலத்த கிரியைகளை செய்து அற்புதங்களை அதிசயங்களை செய்து தம்முடைய நாமத்தை மைமைப்படுத்திக் கொள்வாராக. ஆமேன். God bless you all.